ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பெரிய விரக்தியோடு ஒரு பயத்தோடு இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, இந்த காரியத்தில் நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனாலும் வருகிற சூழ்நிலைகள் வருகிற காரியங்கள்லாம் பார்த்தா இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ என்று ஒரு பெரிய ஒரு பயத்தோடு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வார்த்தையை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பயந்து போயிருக்கிற உங்கள் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்த தட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து 31ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அழகான காரியத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன்ப்பா, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் கையில் பல காரியங்களை கொடுத்துட்டீங்க. கர்த்தர் அதை செஞ்சு முடிப்பார், எல்லாம் பண்ணிடுவார்னு முழு மனதோட நம்பிக்கை அவர் கையில் கொடுத்துட்டீங்க. ஆனாலும் ஒரு பயம், சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா இந்த காலத்தில் இது நடக்குமா, நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என் பிள்ளைனுடைய வாழ்க்கையில் இப்படி காரியம் நடந்துடுமோ அப்படின்னு ஒரு விதமான பயம். கர்த்தர் இன்றைக்கு எல்லா பயத்தையும் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் கையில் கொடுத்துட்டீங்களே, பயப்படாதீங்க. உங்களை வெட்கமில்லாதபடிக்கு அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனோடு உங்கள் தலைகளை உயர்த்த என் இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அதில் ஓவர் திங்க் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர்கிட்ட பொறுமையாக விட்டுருங்க. அவர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உண்மை நம்ப முழு மனதோடு நம்ப கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி அவர் கையில் விட்டு பாருங்க. வெட்கத்திற்கு பதிலாக ஆனந்த களிப்பை தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.